ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, அறிவியலில் யூனிட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து எப்படி நம்ம ஷார்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எப்படினாலும் ஒரு அலகுகள் வந்து 1 மார்க்கில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து மின்தடையோட அலகு என்ன அப்படின்னா வந்து ஓம். இது எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஓம் சக்தி கோயிலை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் சக்தி ஓம்னாலே அந்த ஓம் சக்தி கோயில் தான் வந்து ஞாபகம் வரும் இல்லையா. ஓம் சக்தி கிட்ட நம்ம வேண்டினோம்னா நம்ம வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நினச்ச காரியத்தை வந்து முடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மின்தடை அப்படிங்கிறது வந்து ஓம் சக்தி எதையுமே நம்மளை வந்து தடை செய்யாது, நம்மளை வந்து நல்லா வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மின் தேக்கு திறன் வந்து பாரட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து தேக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தேக்கு வந்து ஃபாரஸ்ட்டில், அதாவது காட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா, எல்லாத்தோடையும் வந்து தேக்கு தான் வந்து ரொம்ப அதிக வெயிட்டு, ரொம்ப வந்து வெயிட்டானது என்ன அப்படின்னா வந்து தேக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ரொம்பவே அதை வந்து தூக்கினோம்னா வந்து பாரமாக இருக்கும். அப்போ வந்து பாரட் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. மின்தேக்கு திறன் வந்து பாரட். அடுத்து வந்து அழுத்தத்தோட அலகு வந்து பாஸ்கல். இப்போ வந்து பாஸ்கல் அப்படிங்கிறது வந்து பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம பாஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வந்து ஒர்க் கொடுப்பாங்க. நம்ம அதிகமாக வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. ப்ரெஷர்னா என்ன, அழுத்தம் பண்ணுவாங்க. நம்மளை வந்து இதை படி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அழுத்தத்தோட அலகு வந்து பாஸ்கல். அப்படி இல்லைன்னா வந்து பாஸ் தான் நம்மளை வந்து ஏதாவது சொல்லி வந்து அழுக வைப்பார் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டில் வந்து எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மின்னோட்டம் இது 2 தான் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து மின்னூட்டம் அப்படிங்கிறது வந்து கூலும். இதோட அலகு வந்து கூலும். மின்னூட்டம் அப்படிங்கிறது வந்து ஊட்டம்னு வச்சுக்கோங்க. ஊட்டச்சத்து. நம்மளுக்கு வந்து ஊட்டம், நம்மளுக்கு வந்து கூழ் சாப்பிட்டா, அந்த காலத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கூழ் வந்து சாப்பிட்டா வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது வந்து அதிகமான ஒரு ஊட்டச்சத்து உடையது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஊட்டம் அப்படிங்கிறது வந்து மின்னூட்டம். நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. மின்னூட்டம் வந்து ரெண்டுமே வேறு. ஊட்டம் அப்படிங்கிறது வந்து கூலை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மின்னோட்டம் அப்படின்னா வந்து ஓடுறாங்க அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்டம் வந்து ஓடுறாங்க. அப்போ எப்படி ஓடுவாங்க, ஃபயர் மாதிரி ஓடினா தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஃபயர் மாதிரி ஓடி வின் பண்ணுவாங்க. அப்போ மின்னோட்டம் வந்து ஆம்பையர். ஓடுறாங்க, ஃபயரை வந்து ஓடுறாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊட்டம் அப்படிங்கிறது வந்து ஊட்டச்சத்து, கூலும். இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது 2 தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வந்து அவங்க வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து மின்னழுத்த வேறுபாடு வந்து வோல்ட்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து வோல்ட்டுங்கிறது வந்து ஹோல் இந்த ஓட்டை போடுவாங்க இல்லையா, அது வந்து அழுத்தம். எதையுமே ஒரு செவுர்லேயோ அல்லது எங்கேயாவது ஓட்டை போடணும் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம ஆணியால் வச்சு அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்போம். ஒரு பொருளால் வச்சு வந்து அழுத்தம் கொடுப்போம்ல. இப்போ சாதாரணமாக ஒரு பலூனை எடுத்துக்கிட்டாலும் அந்த காற்று ஊதுறப்ப நம்மளோட அழுத்தத்தை கொடுத்தா தான் வந்து, அந்த மூச்சு காற்றை கொடுத்தா தான் வந்து அந்த பலூன் வந்து ஓட்டப்படைய முடியும், அதாவது பெருசாகும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மின்னழுத்த வேறுபாடுங்கிறது வந்து ஓட்டையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு இடத்துல ஓட்டை போடணும்னா அதுக்கு நம்ம தகுந்த அழுத்தத்தை கொடுத்தா தான் வந்து அங்கே வந்து ஓட்டை போட முடியும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அலைநீளம் வந்து ஆம்ஸ்ட்ராங். அலையோட நீளம். இப்போ ஒரு அலை பீச்சில் போய் அலை அடிக்குது அப்படின்னா வந்து நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக அடிச்சிருது அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அலை வந்து எப்படி வரும், ஃபாஸ்ட்டாக தானே வரும், ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அலை வந்து ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து வேலையாற்றல் வந்து இதை வந்து ஒர்க்கு அப்படின்னு வச்சுட்டாலே நம்மளுக்கு வந்து வேலை அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வந்துடும். அடுத்து வந்து கதிரியக்கம் வந்து கியூரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து கதிர் வந்து அறுக்குறாங்கல்ல, அதுக்கு வாங்குறதுக்கு வந்து எப்படி நிற்பாங்க, க்யூவில் தான் வந்து நிற்பாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த கதிர் வந்து, அதாவது பணக்காரவங்க வீட்டிலலாம் வந்து இந்த கதிர், இந்த நெல் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்கல்ல, இப்போ வந்து க்யூவில் தான் வந்து கொடுப்பாங்க. க்யூவில் நின்று தான் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் இந்த கதிர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரே சைஸில் ஒரே லைனாக வந்து இருக்கும். அழகாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கதிரியக்கம் அப்படிங்கிறது வந்து கியூரி. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா
காந்தத்தன்மையோட அழகு என்ன அப்படின்னா வந்து வெப்பம். நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து ஹீட் பண்ணோம்னா என்ன அதோட உருவம் வந்து மாறிடும், கருகி நல்லா வந்து போயிடும். ஆனால் வந்து இந்த காந்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து வெப்பப்படுத்தினா மட்டும் எப்படி இருக்கும், அது வந்து அப்படியே தான் இருக்கும். அதோட இது வந்து ரொம்ப நேரம் ஹீட் பண்ண வேணால் வந்து அதோட கொஞ்சம் வந்து உருகலாம். ஆனால் வந்து சாதாரண ஒரு பொருளை நீங்கள் ஹீட் பண்ணால் எப்படி இருக்கும், அது வந்து கருகிரும். ஆனால் காந்தத்தை வந்து ஹீட் பண்ண ரொம்ப நேரம் வந்து ஆகும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பொருளின் பருமன் வந்து மோல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து மால்னு வச்சுக்கோங்க. பொருள் அதிகமான பருமன் கொண்ட பொருளை நம்ம எங்கே போய் வாங்குவோம், மாலில் தான் வந்து வாங்குவோம். அப்போ பொருள் வந்து எங்கே போய் வாங்குறது, மாலில் போய் வாங்குறது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒலியின் அளவு வந்து டெசிபல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஒலி பல்லை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பல் அழகாக இருக்கவங்க சவுண்டு தான் வந்து ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒலி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெப்ப ஆற்றல் வந்து கலோரி. வெப்பம் வெப்பம் வந்து வெப்ப ஆற்றல் வந்து கலோரி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு பொருளை வந்து வெப்பப்படுத்தினோம்னா, அதாவது ஹீட் பண்ணோம்னா வந்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும், கருகிரும் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து எந்த ஒரு பொருளை வெப்பப்படுத்தினா வந்து அதோட கலர் வந்து மாறிடும், அப்போ கலோரி. அடுத்து வந்து ஆற்றல் வந்து ஜூல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ இருக்க வெயிலுக்கு வந்து நம்ம ஆற்றுல குளித்தோம்னா எப்படி இருக்கும், ஜில்லுன்னு இருக்குமா, அப்போ ஜில்லுங்கிறது வந்து ஜூல்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆற்றுல குளித்தா வந்து ஜில்லுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பூகம்ப அளவு வந்து ரிக்டர் ஸ்கேல். பூகம்பத்தை வந்து நம்ம ஸ்கேலால் வந்து அளக்க முடியாது, அது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து தெரியாது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பூகம்ப அளவு வந்து ரிக்டர் ஸ்கேல். இதுதான் வந்து ஃபுல்லாகவே இந்த யூனிட்ஸில் வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அதனால் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.